நார்த் இந்தியா, கர்நாடகா, பெங்களூர், ஏன் தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் பில்கேட்ஸ் மலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பில்கேட்ஸ் வந்து ஸ்கோபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இது எப்படின்னா நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியரில் கால்சியம் கார்பனேட்டை வந்து தூவி விட்டு சூரிய வெளிச்சத்தை வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இது மூலமாக வந்து பூமி வெப்பமடையாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த ரிசர்ச்சோடைய கான்செப்ட். பட் இந்த ரிசர்ச்சுக்கும் இப்போ பெஞ்ச ஆலங்கட்டி மலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம சோசியல் மீடியாவில் இதை பற்றி பார்த்த எல்லாமே ஃபேக். ஏன் அப்படின்னா 2021 இந்த ரிசர்ச் வந்து ஸ்வீடன் நாட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் அண்ட் சாமி கவுன்சில் மாதிரியான என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அதை எதிர்த்து போராடி அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் எதுவுமே நடக்கல. தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது பூமியிலிருந்து 10 to 50 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற லேயரில் நடக்குது. பட் நமக்கு வந்து மழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாமே வந்து 12 to 18 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர் லேயரில் இருக்கும். ஸோ இந்த மலைக்கும் அந்த ரிசர்ச்சுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் இந்த மழை பெய்யறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்தியாவிலேருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய மெடிட்டரேனியன் சி அண்ட் காஸ்பியன் சீல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூமி சுழற்சியின் காரணமாக வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்படி வர்றது வந்து இந்த காற்றற்று வெள்ளம் போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதமான மேகங்கள்லாம் அடிச்சுட்டு வருது. அப்படி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இமயமலை மலைத்தொடர்களில் வந்து மோதி வட இந்தியா முழுக்க நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஆலங்கட்டி மழை பெய்யுது. தென் இந்த மாதிரியான பனிக்கட்டிகள் வந்து உருகிறதுக்கு லேட்டாக தான் செய்யும். ஏன்னா இது வந்து மேகத்தில் உருவாகும் போது நிறைய லேயர்ஸாக சின்னதாக நிறைய லேயர்ஸாக வந்து உருவாகி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனிக்கட்டி மழையாக பெய்யுது. என்னதான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல வந்து 334 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்ஸ் வந்து இருந்தாலும் ஒவ்வொரு லேயராக வந்து உருகிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். பட் இதை விட முக்கியமான பிரச்சனை இப்போ இமயமலைக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத தமிழ்நாட்டில் பெய்யறதுக்கான காரணம் என்னென்னா கிளைமேட் சேஞ்சஸ். தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வந்து வெப்பநிலைகள் அதிகமாகிட்டு இருக்குது, பருவகால மாற்றங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே கோர் ப்ராப்ளமே வந்து என்னென்னா கிளைமேட் சேஞ்சஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணணுமே வழியா இந்த பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம்.